எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9, 10வது வசனம் இப்படியா சொல்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பர மண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அனுதின ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். ஆகவே ஜெபம் பண்ண வேண்டிய விதம், எந்தெந்த விதத்தில் எதை இயேசு சொல்லி கொடுத்தாரோ அந்தந்த விதத்தில் செஞ்சால் தான் அந்தந்த விதம் தேவனுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இந்த பூமிக்கென்று ஒரு திட்டமும் சட்டமும் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. ஆகவே ஜெபம் பரலோகத்தை நோக்கி ஜெபிக்கணும். என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். மரியா கிட்டேயோ, வேளாங்கண்ணிக்கிட்டேயோ, பாத்திக்கிட்டேயோ, அந்தோனிசாமி கிட்டேயோ, செவத்தியான் கிட்டேயோ, இன்னும் எந்த அக்கா, வேளாங்கண்ணி அக்கா கிட்டேயோ, லூர்து அக்கா கிட்டேயோ, பாத்தி அக்கா கிட்டேயோ, மரியா அக்கா கிட்டேயோ, எந்த அக்காலையும் பார்த்து ஜெபிக்காமல், எந்த சகோதரனையும் பார்த்து, எந்த அந்தோனியாரையும் பார்த்து, எந்த செவுத்தியார் சகோதரனையும் பார்த்து ஜெபிக்காமல், இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாகும். ஆகவே தேவன் சொல்லி கொடுத்த பிரகாரம் செய்யும்போது, சொன்ன பிரகாரம் அந்த வாக்கு தத்துவம், அந்த வார்த்தை தேவனுடைய ஆலோசனை தந்து நமக்கு ஜீவனையும் பலனையும் தந்து அதிசயமாய் அற்புதமாய் வழிநடத்துவார். ஆகவே தான் அனுதினம் ஆகாரம், அனுதின அறிவு, அனுதினம் எல்லா ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலனையும் தந்து பரலோகத்தில் இருந்து தேவன் நமக்கு ஆலோசனை தந்து வழிநடத்துவார். ஆகவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவன் சொல்லி கொடுத்த பிரகாரம் ஜெபித்து ஜெயம் பெறுவோம். மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.